ஸோ இந்தியனும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பாடல்கள் வெற்றி பாடல் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் 2வது பாகத்துக்கு பண்ண மாட்டேன்? நிச்சயமா நான் பண்ணுவேன். அப்படின்னு வந்து க க கமல்ட்ட சொல்லியிருக்காரு. கமல் ஏ.ஆர். ரஹ்மான தான் விரும்பி இருக்கிறாரு. ஏன்னா இது வந்துட்டு விக்ரம்க்கு முன்னாலே வந்துட்டு ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இது. ஸோ விக்ரம்க்கு பிறகு வேணும்னா கமலஹாசன் வந்துட்டு அனிருத் இருக்கலாம்னு வேணா நெனச்சிருக்கலாம் ஒரு வேள. ஏன்னா அது ப்ரமோஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜா டியூன தான் கொண்டுட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ தனி ஒரு அடையாளம்னு பார்த்தோம்னா, அனிருத்துக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த சீசன்ல கேட்டுக்கலாம். இன்னைக்கும் பாருங்க, 3 பாடல்லாம் வெற்றி பாடல் தான். சிறந்த பாடல். எனக்கெல்லாம் ரொம்ப புடிச்ச பாட்டு அந்த படத்துல எல்லா பாட்டுமே. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துக்கு ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட படம் பண்ணாரு, விக்ரமுடைய படம் பண்ணாரு, விஜயோட மாஸ்டர் பண்ணாரு, லியோ பண்ணாரு. இன்னைக்கு எந்த பாட்டுமே கேட்க முடியாது. பட் ஏ.ஆர். ரஹ்மான், இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி மாதிரி. எடுத்து எடுத்து அந்த காலத்துல அடுக்கி வச்சுட்டாங்க. நாம போய் ஒரு ஒரு பாட்டா எடுத்து எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். இளையராஜா பாட்டு இன்னைக்கும் கேளுங்க தூங்கலாம். ரஹ்மானுடைய